ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஃபேக்ஸ் தோழா. கணவரால் கைவிடப்பட்டோர் சான்று. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறவும் இதர நலத்திட்டங்களில் சலுகை பெறவும் இச்சான்று வழங்கப்படுகிறது. தகுதிகள்: 7 ஆண்டுகளுக்கு மேலாக கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இச்சான்றிதழ் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, திருமண ஆதாரம், புகைப்படம், குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ். விண்ணப்பதாரரால் அளிக்கப்படும் விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலரால் பரிசீலிக்கப்பட்டு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படுகிறது. வருவாய் ஆய்வாளரின் பரிசீலனைக்கு பிறகு தலைமை அலுவலக துணை தாசில்தார் HQDT அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. தலைமை அலுவலக துணை தாசில்தார் பரிசீலனைக்கு பிறகு தாசில்தாரால் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு செய்யப்படுகிறது. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்: நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்ற ஒருவர் இச்சான்று பெற இயலுமா? மனமொத்து விவாகரத்து பெற்ற நிலையில் இச்சான்றிதழ் பெற இயலாது. கணவர் காணாமல் போய் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட நிலையில் 7 வருடங்களுக்குப் பிறகு மனைவி இச்சான்று கோர முடியுமா? சான்று வழங்க இயலாது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 7 ஆண்டுகளுக்குப் பிறகு நீதிமன்றத்தால் காணாமல் போனவர் இறந்தவராக அறிவிக்கப்பட்டுவிடுவார். நன்றி. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு ஃபேக்ஸ் தோழாவை தொடர்ந்து பாருங்கள்.